ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ குடிக்கிற டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆனியன் வச்சு ஒரு கிறிஸ்பியான ஆனியன் ட்ரிங்க் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. நம்ம இந்த மாவெல்லாம் ஒன்றா கலக்கிடலாம். ஒரு பவுலில் நம்ம மாவு கலக்கிடலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன், அரிசி மாவு 6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிடலாம். முதல் மாவு இப்படி ஒன்றா கலந்துட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. வச்சு பார்த்து கலந்துக்கலாம். உப்பு சரியா இருக்கா பார்த்துக்கலாம். கொஞ்சம் பத்தில் போட்டுடலாம். இப்படி கெட்டியா இருக்கட்டும். பற்ற வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம ஆனியன் ஒன்றொன்னா போட்டுடலாம். பிரெட் க்ரம்ஸ்ல நல்லா இப்படி பெரட்டி இப்படி ஒன்றொன்னா தட்டில் வச்சிடலாம். அப்புறம் ஒட்டுக்கா பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஆனியனும் பெரட்டி எடுத்து வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் கொஞ்ச நேரம் வந்ததும் கிளி போட்டுடலாம். முதல்ல போட்டது வெந்துருச்சு. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் டக்குன்னு வெந்துடும். ஆனியன் லேசாக தான் இருக்குது. சிம்மில் வச்சே சுடுங்க, இல்லாட்டி கரிஞ்சு போய் சீக்கிரம். ஃபர்ஸ்ட் போட்டது வெந்துருச்சு பாருங்க, எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தது எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் போடுங்க. அப்புறம் டக்குன்னு சிம்ல வச்சிடலாம். இல்லாட்டி கிறிஸ்பியா இருக்காது, வதவதுன்னு ஆயிரும். எண்ணெய் காயாம போட்டீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நம்ம அதை போட்டதையும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். இல்லாட்டி சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இந்த ஆனியன் ட்ரிங்க் ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய பலகாரம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தா கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் நேரத்தில் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல வேணும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் நீங்க போட்டுக்கலாம். வாசம் நல்லா இருக்கும். சிக்கன் வாசம் அடிச்சுட்டு சாஸ்ல தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எவ்வளவு வேணா சாப்பிட்டாலும் சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிளானதுதான், டேஸ்டானது. கடைக்கு போய் வாங்கிட்டு வர நேரத்துக்குள்ள நம்ம வீட்டுல இது டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிடலாம். கடையில வாங்கினா கொஞ்சம் கம்மியா தான் நமக்கு கிடைக்கும். இது நம்ம எவ்வளவு வேணாலும் செஞ்சு வீட்டுல குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் இறக்க சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளானது. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மிஸ்ஸஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சுதான் செஞ்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. காலிஃபிளவர் சில்லி மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. காலிஃபிளவர் வீட்டில் இல்லாத நேரத்துக்கு இந்த ஆனியன் வச்சு நீங்க செஞ்சிடலாம். சூப்பரா இருக்கு.